ஹாய், இன்றைக்கி வந்து இந்த பிம்பிள்ஸ் இருக்குது ஸ்கின்னுக்கு எப்படி மேக்கப் போடுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து பயோட்டிக்கில் ஒரு குக்கும்பர் டோனர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிறதுக்காக. இப்போ அடுத்து வந்து ஒரு பெனிஃபிட்டில் ஒரு ஃபோர்ஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து ஒரு க்ரீன் கன்சிலர் போட்டு நம்ம அந்த பிம்பிள்ஸை ஃபுல்லாக மறைக்கிறோம். ஸோ அது போட்டால் தான் மறைக்க முடியும். அடுத்து வந்து ஒரு ஃபேர் கன்சிலர் வந்து கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஒரு மிஸ் கலரில் வந்து ஒரு ஐப்ரோ ஷேட் போடுறாங்க, அதாவது ஒரு ப்ரௌன் ஷேட் போடுறாங்க. ஏன்னா எப்போயுமே பிளாக் ஷேட் போட்டால் ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ நேச்சுரலாக தெரியும்னா நீங்கள் ப்ரௌன் ஷேட் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து ஒரு க்ரீஸ் லைன் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க ஐ ஷேடோ வந்து ஃபுல்லாகவே. இப்போ கண்ணுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து அவங்க ஒரு ஐ ஷேடோ அப்ளை பண்ணுறாங்க. அதாவது அவங்க ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலர் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. கண்ணுக்கு மேலே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஒரு கன்சில் யூஸ் பண்ணுறாங்க இன்சைட்டில். ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த கன்சிலுக்கு மேலே அவங்க வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. ஷிமினர் கலர் ஒன்று அப்ளை பண்ணுற போகிறாங்க. அதுக்கு தான் ஒரு ஒரு பிங்க் கலர் ஷிமினர் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சாரியோட பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. அண்டு அதே கலர்லேயே ஒரு டார்க் கலர் ஷேட் அப்ளை பண்ணுறாங்க. அதாவது பிங்க் டார்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அதையே வந்து க்ரீஸ் லைனாகவும் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து அந்த பிங்க் ஷேடே வந்து டார்க்காக கொடுத்துட்ருக்காங்க. அந்த கொடுத்த பிங்க் ஷேடை வந்து ஃபுல்லாகவே வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து ஈவனாக தெரியும், இல்லைனா வந்து செப்ரேட்டாக தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த ஐலேயும் வந்து அதே கோட்டிங் தான் கொடுக்குறாங்க. அதே கலர் தான் பிங்க், அதே ப்ளூ கொடுத்து அதே பிங்க் அதே ஷிம்மர் தான் கொடுக்குறாங்க. சேம் கலரே வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஐலேஷ் வைக்கிறாங்க. அந்த ஐலேஷ் அவங்களுக்கு பெருசாக இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு அவங்க கண்ணுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வைக்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு லிக்யூட் ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க சுகரில். ஸோ சுகரில் இருக்க ஐலைனரும் நல்லாயிருக்கும், வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு கண்ணுக்கு கீழே வந்து ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்து வந்து ஒரு கன்சில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்சில் வந்து போட்டு ஃபுல்லாக வந்து அந்த பிம்பிள்ஸ் அந்த ஸ்கின் டார்க் இருக்க இடம்லாம் வந்து ஹைட் பண்ணி மறைக்கிறாங்க ஃபுல்லாக வந்து டோன் கொண்டு வரத்துக்கு. இப்போ வந்து ஒரு மேக் ஃபவுண்டேஷன் வந்து அவங்க ஷேட்க்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, மேக்கில் ஃபவுண்டேஷனு. அடுத்து ஒரு செட்டிங் பவுடர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதாவது வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்க ஆயிலு, அடுத்து வாட்டர் ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு டிரான்ஸ்லூட்டட் பவுடர் அப்ளை பண்ணி ஃபுல்லாக எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஒரு காஜல் யூஸ் பண்ணுறாங்க. எல்ஐடியில் ஒரு காஜல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு க்ரீஸ் லைன் வந்து கொடுக்குறாங்க. ஒரு பிங்க்கு ஷேடு ஒரு க்ரீஸ் லைன் வந்து லைட்டாக கொடுத்துட்ருக்காங்க கண்ணு கீழே. அதுக்கடுத்து ஒரு லிப்ஸ்டிக் வந்து ஒரு பிங்க் ஷேடு கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து கண், ஐ எல்லாமே லிப்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நெக்குக்கு வந்து நமக்கு அதே ஈவன் டோன் கொடுக்குறோம். ஸோ அதனால் நெக்குக்கும் வந்து ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டாங்க.